கிட்டத்தட்ட 148 வருஷமா புனித சூசையப்பருடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு அற்புத படிக்கட்டு. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கால இருக்கக்கூடிய மெக்சிகோ நகரத்தில லொரட்டோ சிஸ்டர்ஸ் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து 1878ல வந்து அந்த கான்வென்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காகவும், அவங்களுடைய தேவைக்காகவும் ஒரு சிற்றாலயம் கட்டி எழுப்புறாங்க. அந்த சிற்றாலயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிற்றாலயத்தினுடைய பின்பகுதியில பால்கனியில வந்து ஒரு 20 அடி ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கான கொயர் டீம் வந்து வச்சிருக்காங்க. அந்த கொத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு எதுவுமே வைக்கல. கீழ இருந்து மேல போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு ஏணி வந்து வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கொத்தனாரும் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த சிஸ்டர்ஸ்க்கும், அந்த ஸ்கூல் பசங்களுக்கும் அந்த இரும்பு ஏணியில ஏறி மேல போறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயமா இருக்கு. ஏறி போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அந்த சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, படிக்கட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய தச்சர வந்து தேடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மேல போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பெஞ்சஸ் எல்லாமே வந்து ஃப்ளோரோட அட்டாச் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, திருப்பி படிக்கட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு கார்பெண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செய்யறதுக்கு வந்து வரல. அப்ப அந்த சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புனித சூசையப்பரை நோக்கி 9 நாள் வந்து நவநாள் வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார்பெண்டர வந்து அனுப்புங்க. இந்த ஒர்க் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நவநாளுடைய கடைசி நாள்ல ஒரு கார்பெண்டர் வந்து சிஸ்டர்ஸ வந்து பார்க்க வந்திருக்காரு. இது மாரி உங்க சர்ச்ல ஒரு வேலை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த படிக்கட்ட வந்து நானே கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரே ஆளா ரொம்ப நெறைய டூல்ஸ்லாம் அவர்கிட்ட இல்ல. அவர் ஒரே ஆளா 3 மாசத்துக்குள்ள அந்த படிக்கட்ட வந்து கட்டி முடிச்சிருக்காரு. ரொம்பவே அழகா நீங்க கீழ பார்க்குறீங்கல்ல, இந்த படிக்கட்டு தான் அது. ரொம்பவே அழகா அந்த படிக்கட்ட வந்து கட்டி முடிச்சிருக்காரு. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த படிக்கட்டுக்கு வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் எந்த ஒரு பில்லருமே, ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. அதே மாரி அந்த படிக்கட்டுல வந்து எந்த ஒரு ஆணியுமே அவர் வந்து பயன்படுத்தல. அதுக்கப்புறமா அந்த சிஸ்டர்ஸ் வந்து அந்த கார்பெண்டர் வந்து தேடி பார்த்துருக்காங்க. பட் அந்த கார்பெண்டர் எங்க போனாருன்னுமே தெரியலையாம். அந்த ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துருக்காங்க. அந்த மாரி ஒரு கார்பெண்டர் அங்க கிடையவே கிடையாதாம். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த படிக்கட்டு கட்டுறதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கட்டைங்க எல்லாமே ஒரு ஊசி இலை மரத்தினுடைய கட்டைகளாம். அது வந்து அந்த மெக்சிகோ நகரத்துல எங்கேயுமே கிடைக்காதாம். அந்த மரங்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுல மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மரமாம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த படிக்கட்ட வந்து யார் கட்டுனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாருமே நம்புறது, சூசையப்பரை தான் அந்த படிக்கட்ட வந்து கட்டிக் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னைக்குமே சூசையப்பருடைய புகழ சாற்றக்கூடிய ஒரு அதிசயமா வந்து கருதப்படுது. ஸோ புனித சூசையப்பர்கிட்ட நம்ம நம்பிக்கையோட நவநாள் வச்சு நம்ம எது கேட்டாலுமே கண்டிப்பா கிடைக்குன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ நம்மளும் இந்த சூசையப்பருடைய திருவிழால அவருடைய பரிந்துரையை நாடி நம்ம ஜெபிப்போம். அவர் வழியா நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம்.